சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாரா? வெளியான தகவலால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திடீரென்று அந்தர்வல்டி அடித்திருப்பதற்கு காரணம் என்ன? அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களின் உதவியாளரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். அதிமுகவின் தொண்டர்கள் இதை பற்றியான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுக தற்பொழுது 3 ஓட்களில் தோல்வி அடைந்தாலும் அது அதிமுகவின் தோல்விதான். எனவே அதிமுகவில் உட்கட்சி மோதல் நாட்கள் செல்ல செல்ல அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு முடிவுகள் வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தன்னை எதிர்த்து பேசியவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதும் நிச்சயம் தவறு. பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும். எடப்பாடியின் மீது தவறுகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவுகளை நம்மால் வெளியிட முடியும். குறிப்பாக எடப்பாடி மீது தவறுகள் இருக்கிறது என்பதை பெரும்பான்மையான நிர்வாகிகள் கூறும் பட்சத்தில் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கப்படும் என்ற தகவல்தான் தற்பொழுது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது சரியான முடிவா என்பதை தொண்டர்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மேலும் செங்கோட்டையன் அவர்களின் ஆதரவாளர்களும் தானாக முன்வந்து ராஜினாமா கடிதத்தை அதிமுகவில் சமர்ப்பித்துள்ளனர் தலைமை அலுவலகத்தில். இதுவும் பெரும்பான்மையான ஓட்டுக்களை இழக்கக்கூடிய நிலைமையையும் தள்ளும். 3.5% வித்தியாசத்தில் தான் 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது. ஆனால் இந்த முறை அதைவிட பல மடங்கு தோல்வியடையும். அப்படி தோல்வியடையும் பட்சத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறின் காரணமாகவே அமையும் என்று தேர்தல் முடிந்த பிறகு இதை நினைத்து கவலைப்படுவதை விட அதற்கு முன்பால் முடிவெடுப்பதுதான் புத்திசாலித்தனம். சிறந்த அரசியல்வாதிக்கு அழகு என்பதற்கேற்ப அவைத்தலைவரிடம் பலரும் கூறியுள்ளனர். இதனால் அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிப்பதற்கு அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது.